பல ஆண்டுகளாக திருவேற்காடு மற்றும் சுற்றுவட்டார இளைஞர்களின் விளையாட்டு திடலாக இருந்த கோலடி விளையாட்டு திடலை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க தமிழக அரசு முடிவு செய்ததை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவேற்காடு பேருந்து நிலையம் அருகே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆவடி தொகுதிக்குழு சார்பில் விளையாட்டு திடலில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நகர செயலாளர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வடசென்னை மாவட்ட செயலாளர் ராமகிருஷ்ணன், செயற்குழு உறுப்பினர் எஸ்.கே. மகேந்திரன், மாவட்ட குழு உறுப்பினர் பூபாலன், ஆவடி மாநகராட்சி 10வது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஜான் மற்றும் ஆவடி பொறுப்பு செயலாளர் ராபர்ட் ராஜ், நிர்வாகிகள் மனோகரன், சுப்பிரமணி, தேவா, கிராம சங்கம் ஆகியோர் விளையாட்டு திடலை பாதுகாத்திட நடவடிக்கை எடுக்க கோரி தமிழக அரசை வலியுறுத்தி பேசினர். திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு நகராட்சிக்குட்பட்ட கோலடி கிராமத்தில் 13 ஏக்கர் பரப்பளவில் விளையாட்டு திடல் உள்ளது. இங்கு பல ஆண்டுகளாக திருவேற்காடு மற்றும் சுற்றுவட்டார இளைஞர்கள் விளையாடி வருகின்றனர். இந்நிலையில் இளைஞர்களின் விளையாட்டு திறன்களை வளர்த்தெடுக்கும் வகையில் செயல்பட்டு வரும் விளையாட்டு திடலை அழித்து பொதுமக்களின் வலுவான எதிர்ப்பையும் பொருட்படுத்தாமல் பாதாள சாக்கடை மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க திருவேற்காடு நகராட்சி திட்டமிட்டுள்ளது. திருவேற்காடு நகராட்சியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க இந்த பகுதியில் பல்வேறு இடங்கள் உள்ள நிலையில் விளையாட்டு திடலில் அமைக்க வேண்டியதன் அவசியம் என்ன? தொகுதிக்கு ஒரு விளையாட்டு திடல் என தமிழக அரசும் விளையாட்டுத்துறையும் விளம்பரம் செய்து வருகிறது. இளைஞர்களின் வளர்ச்சிக்கு தேவை விளையாட்டு திடலே தவிர கழிவுநீர் தொட்டி இல்லை. எனவே தமிழக அரசும் விளையாட்டுத்துறையும் மாவட்ட நிர்வாகமும் தலையிட்டு விளையாட்டு திடலை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோலடி கிராமத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள், சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர்.